கீழாநெல்லிக்கு ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி, ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்னு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆன்டி வைரல் அப்படின்னா இப்ப வருது இல்லையா இந்த கொரோனா வைரஸ், அந்த மாதிரியான வைரல் நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி கீழாநெல்லிக்கு இருக்கு. அதே போல ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஆன்டி பாக்டீரியல்னால் ஒண்ணுமே கிடையாது. இந்த டைஃபாய்டு போன்ற பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம். நுண்ணுயிர் கிருமிகளை எதிர்த்து போராடுற சக்தி இந்த கீழாநெல்லிக்கு இருக்கிறதுனால இதை ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது ஸ்ப்ளீனோமெகாலி, ஹெப்படோமெகாலி போன்ற கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு இதை பயன்படுத்துறதுனால ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப நாளா ஏதோ ஒரு நோயினால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு உடல் எடை ரொம்பவே குறைஞ்சு, உடல் வன்மை குறைஞ்சு ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா கீழாநெல்லி எடுத்துக்கோங்க. அதை தினமும் காலையில பசும் தயிர்ல ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வலிமை அடைஞ்சு ஒரு தெளிவு கிடைக்கும். குப்பை மேனிய உப்போட சேர்த்து அரைச்சு சொறி சிரங்குகளுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னோம் இல்லையா. அதே போல இந்த கீழாநெல்லியும் உப்பு சேர்த்து அரைச்சு சொறி சிரங்குகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம்.